வெல்கம் டு மேக்ஸி டெக் ட்ரேடர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீக்லி லெவல்ஸோட அப்டேட்டு. லாஸ்ட் வீக் நம்மளோட வீக்லி லெவல்ஸ் அப்டேட் கொடுத்துருந்தோம். 17th டு 21 வரைக்கும் உள்ள வீக்லி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டே மண்டே வந்து மார்க்கெட் நம்மளோட பை அபோ அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து நம்மளோட டார்கெட் 1 அப்படிங்கிற லெவலில் ஃப்ளக்சுவேஷன்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த டைரெக்ஷனில் ஃபுல்லாகவே நம்ம பை இன்க்ரீஸ் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணது எல்லாமே கால் சைடுக்கான இன்க்ரீஸ் மட்டும்தான். தென் செகண்ட் டே வந்து அதிலே கன்சல்டேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் டே உள்ள அந்த கேப்பை எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த கேப் எல்லாத்தையும் ஃபில்லிங் நடந்துச்சு. தென் தேர்ட் டே அதாவது வெனஸ்டே வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியாக இருந்துச்சு. நம்மளோட வீக் பை அபோ லெவல்ஸ் கிட்ட வரைக்கும் மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் கீழே வரைக்கும் வந்துட்டு அகைன் அங்கேருந்து ஒரு புல்லிஷான மொமெண்டம் கொடுத்து நம்மளோட டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3 இந்த 3 டார்கெட்ஸையும் அடுத்தடுத்த அப்கமிங் டேஸில் வந்து அச்சீவ் பண்ணிச்சு. தென் டார்கெட் 3லேருந்து அப்படியே ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்து தென் டார்கெட் 2வில் மார்க்கெட் வந்து செட்டில் ஆயிடுச்சு. இதுதான் லாஸ்ட் வீக்கான அப்டேட்டு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் நம்மளோட பை அபோங்கிற லெவலுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் கூட ட்ரேட் பண்ணால் கூட நம்மளால் ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அட் த சேம் நம்ம வந்து இதுலேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 325 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளால் இதில் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் வித்தின் ஏ வீக். ஓகேங்களா. இது completely full and full education purpose only. Don't trade with our levels. We are not responsible for our profit and losses. Okay, it's just for educational purpose. Okay, இது வந்து கம்மிங் 17th டு அதாவது பாஸ்ட் வீக்குக்கான 17th டு 21க்கான டேட்டாஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்கமிங்கில் உள்ள 24 டு 28 அந்த 5 ட்ரேடிங் செஷனுக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதிலே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. நம்மளோட லெவல்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்ஸ் கீழே கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நம்மளோட வீக்லி அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து பர்சனலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் 1.1% ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் அதையும் கூட தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. வி ஆர் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஓகே, இதுதான் அப்கமிங் வீக்ஸுக்கான லெவல்ஸு. மார்க்கெட் வந்து 26,110க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பை சைடுக்கான ஒரு லெவல்ஸை பார்க்கலாம். அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து 25,950க்கு கீழே வர்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். மண்டே மார்னிங் அதாவது 24th நவம்பர் மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த லெவல்ஸ் வந்து எப்படின்னா 24th நவம்பர் டு 28th நவம்பர் வரைக்கும் இந்த லெவல்ஸ் வந்து வேலிடாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் பேஸ்டு லெவல்ஸ். இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட மேக்ஸி டெக் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த லெவல்ஸில் எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே மெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸ் அப்படியே ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் இது ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் லெவலுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல், இங்கே ஒரு சப்போர்ட் லெவல், தென் இங்கே டார்கெட் லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இங்கேயும் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆனிச்சு. தென் அகெயின் இங்கே வந்து இந்த பையப்போ லெவலே சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. இது ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் பேஸ்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 அதாவது நீங்கள் ப்ரீவியஸாக பார்க்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு பை சைடில் உள்ள டார்கெட் அண்டு பை அபோ லெவலாக இருந்திருக்கும். இப்போ கரண்ட்டாக அது வந்து செல் சைடுக்கான டார்கெட் லெவல் 1ஆக இருக்குது. ஓகேங்களா. இது எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து மேக்ஸில் யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல்ஸ் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம மேக்ஸ் பேஸ்டு லெவல்ஸை வந்து எடுத்து வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
இதில் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 85% ஆஃப் அக்யூரசி நம்மளுக்கு ஷுவராக கிடைக்கும். இது கம்ப்ளீட்லி எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. தேங்க்யூ. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், அதாவது சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளிஃபைடு ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து போடுறோம். தேங்க்யூ.